இந்த உலகத்திலே கடல் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் 3 பகுதி இருக்கட்டும். இந்த மண்ணு ஒரு பகுதி. இந்த மண்ணை சுற்றி கடல் ஆகப்பட்டது எப்படி இருக்கிறதோ அந்த கடலிலே அந்த தண்ணீர் எப்படி கொதிக்கிறதோ அதை போல் துரியோதனன் சேனா சைன்யங்கள் எல்லாம் கொதித்துக் கொண்டு இருக்கிறது மகளே. அப்படியா? அந்த சேனா சைன்யத்தில் மாட்டிக்கொண்டா வெளியேற மாட்டப்பா. அம்மா அந்த துரியோதனாதிகளை நேரோடு கருவறுத்து இந்த பஞ்சம் பாண்டவர் அலைவராஜாக்கு சந்திர குலத்தை நிலைநிறுத்த நானே தைரியசாலியாக இருக்கிறேன். சண்டைக்கு போறேன் சண்டைக்கு நான் புறப்படுகிறேன் என்று உண்மை கண்ணீர் பயம் அறியாது என்று சொல்வார்கள். அதை போல துரியோதனின் சேனா சைன்யங்கள் உலகத்திலே 11 கோடி சேனை இருக்கிறது. ஆமா இருக்கட்டும். நீ ஒன்றியாகவே புறப்படுவே மறுபடியும் வருவேன் என்பது என்னடா உறுதி இருக்குது? அம்மா புலிக்கு தீரத்தாது. என்னுடைய அப்பா ஒரு புலி. அவருக்கு பிறந்தது நான் பூனையாக மாட்டேன். அவர் 8 அடி என்றால் நான் 16 அடி பாய்வேன். விடை கொடுங்களம்மா. வீரே வல்லுமை பேசுதா
சொல்ற? நான் வீரன் இருக்கிறேன், நான் பலவான் இருக்கிறேன் என்று வீர ஒருமை பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ போகக்கூடிய தருணத்தில் உன்னிடத்திலே பரி என்று சொல்லக்கூடிய ரதம் கிடையாது, ஆணை சேனை கிடையாது, எதுவும் இல்லாமல் ஒண்டியாகவே புறப்படுகிறேன். மனம் அப்படி நான் ஒருவனே சென்றால் போதும், யாரும் தேவையில்ல. அபிமன்யம் என் வார்த்தை கேள்றா. அம்மா எத்தனை சொல்ல போதும் சித்தத்தை பெரியப்பா இடத்திற்கு நான் காவலுக்கு போறதான் போறேன். நீ என்ன சொன்னாலும் நான் போவேன். இந்த பெத்த வயிறு அது பத்தி அறிவுதே புத்தியே தாம் இருந்து 300 நாட்களாக சுமந்து வாழைக்கு ஒரு கொலை, இந்த தாய்க்கு ஒரு பிள்ளையாக சீரு சிறுப்பாக வளர்த்து எடுத்தேனே கண்ணே. அந்த பெத்த வயிறது பத்தி எறியடா மகனே. நீ பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை என்று சொல்கிறாயே, என்னுடைய பெரிய தாயாகிய பாஞ்சாலி அம்மனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாள். துயில் உரிந்த அன்றைக்கே அவளை வெட்டி இருப்பான். ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்தினால் நாமல் இருக்கிறோம். நம்ம தந்தைமார்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இன்னைக்குதான் எனக்கு நேரம் வந்திருக்கிறது. இன்று நான் பயன்படுத்த விட்டால் நான் கோழையாகிடுவேன். பாஞ்சாலி குழந்தைகளும் 5 ராஜாக்கள் உண்டு, 5 பசங்க. ஆனா இருந்தாலும் பாஞ்சாலிக்காக புறப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். உண்மைதான் உண்மைதான். எத்தனை சொன்னாலும் கேட்கிற, எத்தனை சொன்ன போது நான் ஏற்க மாட்டேன். ஒரே நேர்கோடுதான். கண்ணே உத்தரி சுந்தரி, நானும் எத்தனோ சொல்லி பார்த்தேன். என் மகள் உன் கணவராகப்பட்டவள் என் வார்த்தை கேட்டது கிடையாது. அதனால் இன்று நாளையிலே பாசறைக்கு பெரிய தந்தையாரிடத்திலே காவலுக்காக புறப்படுகிறார். வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு உங்களுக்கு. உன் கணவருக்கு சொல்லி நிறுத்தி பாருங்க. தாலி கட்டின மனைவி பாசத்திற்காவது காவலுக்கு போகாமல் நிற்பார் என்று பார்க்கலாம். என்ன நீங்கள் இவ்வளவு விகிதமாகவே கிளம்பிருக்கிறேன். நீங்கள் எங்கு போவதற்காக? அப்படியா? என்னுடைய பெரிய தந்தை தர்மபுத்திர மகாராஜனுக்கு பாசர் காவலுக்கு சென்றிருக்கின்றேன். அதனால் அம்மாவிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு நான் போகிறேன். நீங்களும் விடை கொடுங்கள், நான் சென்று வருகிறேன். ஐயோ மன்னா, ஐயோ மன்னா, நாதா ஐயா வேண்டா என் வார்த்தை கேளுமே. மன்னா
சொல்லிக்கிறீங்களே. ஆமா. போகாதீங்கண்ணே. என்ன சொன்னா? நீங்க போகாதீங்க. ஆமா. அது யாராண்டி உனக்கு இந்த பூ போன்று இருக்கிறது. நீங்கள் அடித்த உடனே அடிபட்டு புண்ணாகி விட மன்னா வேண்டாம். அக்கா அடிச்சா தங்கச்சி போவது. தங்கச்சிய வந்து கர்ப்பமா இருக்காங்க. என்ன கூட அடிங்க, தங்கச்சிய மட்டும் அடிக்காதீங்க. அவ்வளவு அடிச்சு கருமான்னு சுந்தரியை திருமணம் செய்து கொண்டு வரும்போது அவளுடைய முந்தானியானது என் பங்காளி ஆகிய லக்னகுமாரன் மேல் அந்த முந்தாடி பட்டதுனால இதுவரைக்கும் அவளை நான் தொடவே இல்லை. அன்றே கொடுத்த சாபம். அதனால அவளை நான் ஏன்னா கருத்து பாக்குறேன். விடை கொடுத்தால் பார்ப்பேன், இல்லை என்றால் அடி அடி என்று அடித்து மடித்துட்டு தான் போவான். நீ சொல்லி கேட்க கிடையாது. அதாவது எல்லா பெண்மணிக்குமே ஆசை. ஆமா, பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது கணவன் கூடவே இருக்க வேண்டும். ஆமா, கணவர் கூடவே இருக்க வேண்டும். அந்த மனைவி ஆசைப்படுவதால் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுக்கும் ஆசை. அது போல நீ சொல்லி கேட்க கிடையாது. சொல்லி கேட்கவில்லை, நான் சொல்லி பார்க்கலாம். கேட்கிறத பார்க்கலாம். ஐயோ மன்னவா, சொல்லு சொல்லு. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாதா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சிறியா நெறியா அண்ணா நீங்க சொல்லக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாதா, சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீதியோ நெறியோ மன்னா. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என் காதினால் கேட்கலாமோ, என் கனவிலும் நினைக்கலாமோ மன்னா. அப்படியா? அதனால வேண்டாம். அந்த சக்காத்துக்கு போய் கூடி கூடி பேசுறாங்க. நீ அங்க போயிட்டு இதெல்லாம் ஒடுக்க வேண்டாம் வேண்டாம் என்று பிடிவாதம் பேசுறாங்க. Yeah.
ஏய் ஆமா எங்களுக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? ஏய், வேண்டாம் வேண்டாம் என்று பிடிவாதம் பேசிக் கொண்டிருக்கிறாய். பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆ? மன்னவா. விடை கொடுத்து விடுங்கள். நான் சென்றே ஆக வேண்டும். மன்னா, ஆ. போகாதே போகாதே என் கணவா. கொல்லாத சொற்பனை நான் கண்டேன். கொல்லாத சொற்பனை போகாதே போகாதே என் கணவா.